வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனலு கருத்து கணிப்பு முடிவை 2024க்கான மக்களவை தேர்தலுக்காக ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னும் எந்த கட்சிகளும் ஃபைனலைஸ் பண்ணலை. அதுக்கு முன்னதாக ஒரு ஃபார்மல் ஒரு கருத்து கணிப்பு இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத வெளியே கொண்டு வருவதற்காக இந்த சர்வே எடுத்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மக்களவை தேர்தலில் யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுல பாஜகவுடைய கூட்டணிக்கு பாஜகவுக்கு தான் அப்படின்னு 22% பேரும், அதிமுகவுடைய அணிக்கு அப்படின்னு 21% பேரும், மற்றவை அப்படிங்கிற கேட்டகரிக்கு 25%. இந்த மற்றவை கேட்டகரியில நோட்டா, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சை ஆதரவு, இன்னும் எந்த அணி அதிமுகவா பாஜகவா திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்காத மற்ற சில கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தனித்து போட்டிடுறவங்க எல்லாமே இந்த மற்றவை கேட்டகரி கீழே வருவாங்க. அது ஒரு 25%. திமுகவுடைய அணிக்கு அப்படி 32% பேர் சொல்லியிருக்காங்க. இதில் அதிமுகவை விட பாஜக ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதை பற்றி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் சாணக்கியா சேனல் மற்றும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. சில பேர்லாம் என்ன விமர்சனம் முன் வச்சிருக்காங்கன்னா, பாண்டே அவர்கள் பாஜகவுடைய ஆதரவாளர், களத்தில் திமுக பாஜக இவங்களுக்கு இடையேயான மோதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக பாண்டே இது மாதிரியான சர்வே முடிவுகளை வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாண்டே பாஜக கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனத்தை முன் வச்சாங்க. பாண்டே சிம்பிளா என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, எந்த ஒரு நேர்காணலுக்கு போனாலும் இன்னைக்கு களம் எவ்வளவு வேகமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா சில கொஸ்டினை வச்சு அவர் கேட்கிறாரு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவுடைய இளைஞரணி மாநாடா இருக்கட்டும், இல்ல விசிகாவுடைய இந்த வெல்லும் சனநாயகம் அப்படிங்கிற மாநாடா இருக்கட்டும், எந்த மாநாடா எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் யாரை எதிர்க்கிறாங்க? அதிமுகவை எதிர்க்கிறாங்களா இல்ல பாஜகவை எதிர்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு கேள்வி எழுப்புறாரு. பாஜகவை தான் எல்லாரும் எதிர்த்து மாநாட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுதுல, களம் திமுகவா பாஜகவா இதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது அப்படின்னு பாண்டே அவர்கள் சொல்றாரு. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரமாகவும் இருக்கு. 2024 நடக்க போறது மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது யார் இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இப்ப திமுகவுடைய அலையன்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியுடைய பேர் சொல்றாங்க. தேர்தலுக்கு பிறகு யார் பிரதமர் அப்படிங்கிறத அறிவிப்போம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது இண்டி கூட்டணியுடைய நிலைப்பாடு, திமுகவுடைய நிலைப்பாடும் அதுதான். பாஜகவுடைய அணியை பொறுத்த வரைக்கும் டவுட்டே வேண்டாம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர். இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். இப்போ மூன்றாவதாக இப்போ அதிமுக இருக்காங்க பார்த்தீங்களா, அதிமுகவுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத அவங்களால சொல்லவே முடியாது. இப்போ நடக்க போறது மக்களவை தேர்தல். அப்போ பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத சொல்லக்கூட முடியாத அதிமுகவுக்கு எப்படி பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்க மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதன் காரணமாக 2014 ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க பாராளுமன்ற தேர்தலில். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொது செயலாளராக இருக்காரு. அவர் மோடியா இல்ல எடப்பாடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால கால்லாம் கொடுக்க முடியாது, அவர்னால இந்த அழைப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நார்மலா அதிமுக இந்த தப்பை பண்ணியிருக்கவே கூடாது. இந்த நேரத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கவே கூடாது. சம்பந்தமே இல்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு. கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் வாக்கு வங்கி பிஜேபி கிட்ட இப்போ இருக்கு. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில் டபுள் டிஜிட்ல பிஜேபிக்கு ஓட் ஷேர் இல்லை. அந்த தேர்தலில் மாநில தேர்தலில் யாரு தமிழகத்துடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தலில் தேசிய கட்சியான பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வச்சாரு. ஆனா இன்னைக்கு பாஜகவுடைய ஓட் ஷேர் கூடியிருக்கு. அது மட்டும் இல்லாம நடக்க போறது மக்களவை தேர்தல். இந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி நிச்சயமா வச்சிருக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக இருந்திருக்கணும். ஆனா இந்த நேரத்தில் கோட்டையை விட்டாங்க. எப்ப வச்சிருக்க தேவையில்லையோ அப்ப கூட்டணி வச்சாங்க, எப்ப நிச்சயமா வச்சிருக்கணுமோ அப்ப கைவிட்டுட்டாங்க. அப்ப
கோட்டையை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்கு. ஸோ இதுலேயே அதிமுகவுடைய இந்த ராஜதந்திரம் இதெல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. அதனால யாரு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லக்கூட முடியாத அதிமுகவுக்கு நிச்சயமாக பொதுமக்கள் சைடிலிருந்து ஆதரவு கம்மியாக தான் இருக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தா இருக்கு. ஸோ ரிசல்ட் அப்படியே அமைதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் வந்துச்சு. மீடியாக்கள் டிவி சேனல்ஸும் இந்த செய்தியை வந்து வெளியிட்டாங்க. தேமுதிக மற்றும் பாமகவோட அதிமுக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்து வெளியானுச்சு. வெளியான கொஞ்ச நேரத்தில் இந்த செய்தி வெளியான உடனேயே அதிமுகவினர் மகிழ்ச்சி வந்து தெரிவித்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாமக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் யார் கூடயும் கூட்டணி குறித்து இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை வந்து நடத்தலை. நாளைக்கு பாமகவுடைய பொதுக்குழு மீட்டிங் வந்து நடக்க போகுது. அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் முடிவெடுத்த பிறகு தான் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் அறிவிப்போம். இப்போதைக்கு நாங்கள் யார் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பாமக இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு அதிமுக வந்து அழைப்பு விட்டாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திறந்து இருக்கக்கூடிய வீடுகளில் நுழையக்கூடிய கட்சி வந்து காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 5% கூட தமிழகத்தில் வாக்கு வங்கி காங்கிரஸுக்கு இல்லை. அந்த காங்கிரஸ் அதிமுகவை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த லெவலுக்கு இப்போ அதிமுக வந்து இருக்குது அப்படிங்கிறதான் அதிமுகவினருடைய கவலையாகவும் இருக்குது. பார்ப்போம் அதிமுக கட்சியை கம்பேக் கொண்டு வருவாரா, மீட் எடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிளண்டர் மிஸ்டேக்காக நான் வந்து பார்க்குறேன். பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட அரவிந்த் மேனன் அவர்கள் பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகை தராரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. ஓகே, இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனலுடைய அந்த கருத்து கணிப்பு முடிவு, அந்த கருத்து கணிப்பு முடிவில் அதிமுகவை விட பாஜகவுக்கு ஆதரவு 1% கூடுதலாக கிடைச்சது. அதிமுகவினர் பாண்டே அவர்களை விமர்சனம் பண்றது, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.